இந்த சாப்டரில் ஒரு 3D மாடலிங்க்கு தேவையான ஸ்கெட்சை எப்படி வரையப்போங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்ட்லேயோ இல்லை அசம்பிளியோ இல்லை ட்ராயிங்ஸோ ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நியூ டேரெக்டாக இந்த நியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் எந்த மாதிரி நியூ டாக்குமெண்ட்ஸும் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும்னு காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பார்ட். ஸோ உங்களுக்கு ஒரு 3D பார்ட் தேவை அப்படின்னா இந்த பார்ட்டையும், ஸோ அசம்பிளி அப்படிங்கிறது உங்களோட ஹோல் அசம்பிளி. நீங்கள் தனித்தனியாக கிரியேட் பண்ண பார்ட்ஸை ஒன்று அசம்பிள் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த அசம்பிளிங்கிற பேஜையும், ஸோ ட்ராயிங் பேஜ் உங்கள் பார்ட்ஸுக்கோ இல்லை நீங்கள் ரெடி பண்ண அசம்பிளிக்கோ ஒரு ட்ராயிங் டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த அசம்பிளிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்கெட்ச் ரெடி பண்ண போகிறீங்கன்னா அந்த ஸ்கெட்சும் இந்த பார்ட் ஃபைல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ பார்ட். ஸோ இந்த பார்ட் ஃபைலை சில அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அட்வான்ஸ். ஸோ இதில் பார்ட் ஃபைல், அசம்பிளி, ட்ராயிங்ஸ். ஸோ டுட்டோரியல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இதோட டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ உங்கள் டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ இது நாய்ஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக நார்மல் மெத்தடில் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ பார்ட். ஸோ உங்களோட பார்ட் ஃபைல் தான். ஸோ இந்த விண்டோவில் தான் நீங்கள் பார்ட், சாலிட் அண்ட் சர்ஃபேஸோ எல்லாமே பண்ண போகிறீங்க. ஸோ அது சேம் வைஸ் அந்த பார்ட்டுக்கு தேவையான ஸ்கெட்சை இங்கே தான் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மெனு மேனேஜரில் உங்களுக்கு ஃபஸ்ட் உள்ளது ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது உங்களோட சாலிட் காம்பனன்ட்ஸ். அடுத்து ஸ்கெட்ச். ஸோ இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி தான் உங்களோட ஃபீச்சரை நீங்கள் ரெடி பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நீங்கள் சர்ஃபேஸோ இல்லை ஷீட் மெட்டலோ பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் சர்ஃபேஸுங்கிற ஆப்ஷனையும் இல்லை ஷீட் மெட்டல் ஆப்ஷனையும் ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கிறது ஸ்கெட்ச் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல சர்ஃபேஸை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெனு மேனேஜரில் வச்சு ரைட் கிளிக். ஸோ அதில் உங்களுக்கு என்ன காம்பனன்ட்ஸ் தேவையோ அதை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் சர்ஃபேஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் இங்கே ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களோட சர்ஃபேஸ் டூல்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் பண்ணும்போது ஒரு ஷீட் மெட்டல் ஒர்க் அப்படின்னா எகைன் ரைட் கிளிக், அவ்வளோ ஷீட் மெட்டல். ஸோ இப்போ ஷீட் மெட்டல் கிளிக் பண்ணும்போது அந்த ஷீட் மெட்டல் உள்ள டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஸ்கெட்ச் ஃபஸ்ட்டு பண்ணிடுவீங்க. அந்த ஸ்கெட்சை பேஸ் பண்ணி ஒரு சாலிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீச்சருங்கிற ஆப்ஷனையும், அந்த ஸ்கெட்சை பேஸ் பண்ணி சர்ஃபேஸ் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ், ஷீட் மெட்டல் அப்படின்னா ஷீட் மெட்டல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போக்கி உங்களுக்கு தேவை இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்கெட்ச். ஸோ இந்த சர்ஃபேஸ் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் எப்படி ட்ரா பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கெட்சில் ஃபஸ்ட்டு உள்ளது ஸ்கெட்ச். ஸோ ஸ்கெட்ச் மூடுக்கு நீங்கள் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்கெட்சுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளது சாதாரண ஸ்கெட்ச், அடுத்து உள்ளது 3D ஸ்கெட்ச். இந்த நார்மல் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி உங்களால் 2D டைமென்ஷன், அதாவது ஃப்ரண்ட் பிளானில் இல்லை டாப் இல்லை ரைட் பிளானில் மட்டும்தான் வரைய முடியும். ஸோ 3D ஸ்கெட்சை யூஸ் பண்ணிங்கன்னா சேம் டைம் ஃப்ரண்ட்லேருந்து டாப்புக்கோ இல்லை டாப்லேருந்து ரைட்டுக்கோ சேம் டைம், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களால் மாற முடியும். ஸோ ஒரு 3D மாடலுக்கு உங்களுக்கு தேவை ஒரு நார்மல் 2D ஸ்கெட்ச். ஸோ அதுக்காண்டி ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த பிளானில் நீங்கள் ஸ்கெட்ச் வரைய போகிறீங்களோ அப்படின்னு கேட்கும். ஸோ ஃப்ரண்டில் வரைய போகிறீங்களா இல்லை ரைட் சைடாக இல்லை டாப்லையான்னு கேட்குது. ஸோ எந்த பிளானில் நீங்கள் வரைய போகிறீங்களோ சூஸ் பண்ணி உங்களோட ட்ராயிங்ஸை வரைஞ்சிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணுறது மூலியமாக இதை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ட்ராயிங்ஸை வர்றதுக்கு முன்னாடி அந்த ட்ராயிங்ஸை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாங்கிறத இந்த நேவிகேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ளது ஃபிட்டுங்கிற ஆப்ரேஷன். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்கெட்சோ இல்லை கிரியேட் பண்ண காம்பவுண்ட்ஸோ இந்த ஸ்க்ரீன் விட்டு வெளியே போயிட்டு ஸோ அதை கரெக்டாக இந்த ஸ்க்ரீனுக்கு ஃபிட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஃபிட்டுங்கிற ஆப்ஷனை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு தேவையான ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்குவோம். ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதை ஸ்க்ரோல் பண்ணி இதை பெருசு பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை கரெக்டாக இந்த ஸ்க்ரீனுக்கு ஃபிட்டாக கொண்டு வரணும் அப்படின்னாலும் உங்களால் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஸோ ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் ஃபிட். ஸோ கிளிக் பண்ணுங்கள், நேராக ஃபிட்டுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆயிரும். ஸோ எகெயின் நீங்கள் ஜூம் பண்ணிட்டீங்க. ஸோ எஃப்ங்கிற ஷார்ட்கட் மூலியமாக உங்களால் இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் எஃப். ஸோ அடுத்து உள்ளது ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணணும். ஸோ நிறையா ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கும் போது ஒரு என்டிட்டிஸை நீங்கள் பார்க்கணும், அது லூப்பாக இருக்கா இல்லை ஓப்பன் லூப்பாக இருக்காங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜூம் ஏரியாங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் ஏரியாவை கவர் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உள்ள ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு ஜூம் ஆகும். ஸோ இந்த கார்னர் பாயிண்ட்டை மட்டும் ஜூம் பண்ணி பார்க்க போகிறேன்னா கார்னர் பாயிண்ட். ஸோ இந்த நிறையா காமெண்ட்ஸ் இருக்கும்போது ஒவ்வொரு காமெண்ட்ஸையும் உங்களால் தனித்தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது ப்ரீவியஸ் வியூக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் வியூ உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ இதை நீ ஜூம் பண்ணியிருக்கலாம் இல்லை மூவ் பண்ணியிருக்கலாம் இல்லை ஸ்க்ரோல் பண்ணியிருந்தாலும் இந்த லாஸ்ட்டில் நீங்கள் என்ன வியூவில் செட் பண்ணியிருந்தீங்களோ அந்த வியூக்கு மாறணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செக்ஷன் வியூ, இந்த டைனமிக் அனோட்டேஷன் எல்லாமே உங்களோட 3D மாடலிங் டெவலப் ஆகுது. ஸோ இந்த 3D மாடலிங் வரும்போது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த சைடோஸில் உள்ள ஒரு ஸ்கெட்சையோ இல்லை ஒரு காம்பனன்ட்ஸையோ நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி ரொட்டேட் பண்ணுறத பற்றி பார்த்துடலாம். ஸோ அதாவது மவுஸ் யூசேஜை எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங்ஸ் இல்லை இந்த காம்பனன்ட்ஸை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மவுஸோட சென்டர் மவுஸ் பட்டன் ப்ளஸ் கண்ட்ரோல். ஸோ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி உங்கள் மவுஸோட சென்டர் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கெட்ச் இல்லை உங்கள் காம்பனன்ட் எதாக இருந்தாலும் மூவ் ஆகும். சப்போஸ் இந்த ஸ்கெட்சை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களோட மிடில் மவுஸ் பட்டன் மட்டும் ஹோல்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அது ரொட்டேட் ஆகும். ஸோ இது ஸ்கெட்சாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பார்ட் மாடலாக இருந்தாலும் சரி.
ஸோ நீங்கள் டாப் லைனை சூஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கீங்க, எகெயின் அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டீங்க. இப்போ அதை பழைய பொசிஷன் கொண்டு வரதுக்கு நீங்கள் கரெக்டாக இந்தமாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ணி வரணும் அவசியம் கிடையாது. அதாவது வியூவை நீங்கள் கரெக்டாக உங்களோட ஸ்க்ரீனுக்கு பேரலாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுமாதிரி செட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பார். ஸோ கீபோர்டை ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணும்போது என்னென்ன ஓரியன்டேஷன்லாம் உங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ டாப் வியூ, லெஃப்ட் சைடு வியூ, ஃப்ரண்ட் வியூ, ரைட் சைடு வியூங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே உள்ள எல்லா ஆப்ஷனுமே இதில் கிரியேட் ஆகும். ஸோ இங்கே போய் உங்களால் மாற்றிக்க முடியும். அப்படி இல்லைனா நேட்டாக ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுறப்ப அந்த வியூ ஓரியன்டேஷன் பாக்ஸ் உங்களுக்கு தனியாக டெவலப் ஆகுது. அதில் எப்படி ஸ்க்ரீனுக்கு பேரலாக கொண்டு வர்றது, அது ஸ்கெட்சில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கெட்சு ஒரு பேரலுக்கு ஸ்க்ரீனுக்காக கிரியேட் ஆகும். அந்த ஸ்க்ரீனை நீங்கள் பேரலாக கொண்டு வர்றதுக்கு இந்த நார்மல் டு ஸ்கெட்ச் ஓரியன்டேஷன். ஸோ இந்த நார்மல் டு ஸ்கெட்ச் ஓரியன்டேஷனை Ctrl 8 மூலியமாக உங்களால் டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ மூவ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ Ctrl 8. ஸோ இந்த ஓரியன்டேஷன் உள்ள ஒவ்வொரு பட்டனுமே நீங்கள் Ctrl 1லேருந்து Ctrl 8 உள்ள ஆப்ஷனை ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் உள்ள டாப் வியூ வேணும்னா Ctrl 1, Ctrl 2, Ctrl 3ன்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இது Ctrl 7 அப்படிங்கிறது ஐசோமெட்ரிக். ஸோ மற்ற உள்ள ஆறுமே ஃப்ரண்ட், டாப், ரைட் சைடு, லெஃப்ட் சைடு அண்ட் ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூவில் கிரியேட் ஆகும். ஸோ Ctrl 7 ஐசோமெட்ரிக். Ctrl 8 அப்படிங்கிறது அந்த ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன். ஸோ எந்த பிளானுக்கு நீங்கள் பேரலாக செட் பண்ணீங்களோ அந்த பிளானுக்கு இது செட் ஆகும். ஸோ இது மூலிமா அக்சஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா இந்த ஓரியன்டேஷனை இந்த உள்ள நேவிகேஷன் விண்டோ மூலிமா உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா இந்த ஸ்பேஸ் பாரோட இந்த 6 ஆப்ரேஷன். ஸோ இது உள்ள ஐசோமெட்ரிக். ஸோ ஐசோமெட்ரிக்கில் கிரியேட் பண்ணும்போது ஐசோமெட்ரிக்கே வேணுமா, இல்லை டைமெட்ரிக்கே வேணுமா, இல்லை ட்ரைமெட்ரிக்கே வேணுமான்னு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ளது நார்மல் டூ, அதாவது Ctrl 8 ஆப்ரேஷன். ஸோ ஸ்க்ரீனுக்கு பேரலாக கிரியேட் ஆகிறது. ஸோ உங்கள் காம்பனண்ட்டை நீங்கள் இண்டிவிஜுவலாக ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபஸ்ட் உள்ளது ரீஸ்டோர் ப்ரீவியஸ் வியூ. ஸோ பழைய வியூக்கு போகணும் அப்படின்னாலும் பழைய வியூக்கு போக முடியும். ஸோ புதுசாக இந்த 6 வியூ, அதாவது இந்த 6 டிஃபால்ட் ஆர்த்தோகிராஃபி வியூ இல்லாமல் ஐசோமெட்ரிக் வியூ, நார்மல் வியூ எதுவுமே இல்லாமல் புதுசாக ஒரு ஓரியன்டேஷன் நீங்களாக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நியூ வியூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வியூவை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் இல்லை பழையபடி மாற்றணும் அப்படின்னா இந்த ரீசெட் ஸ்டாண்டர்ட் வியூ அண்ட் அப்டேட் ஸ்டாண்டர்ட் வியூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் க்ளோஸ். ஸோ ஃபஸ்ட்டு மவுஸை யூஸ் பண்ணுறப்ப ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பிக் பண்ணிடுவீங்க. ஸோ சென்டர் போர்ட் பட்டனை யூஸ் பண்ணி கண்ட்ரோலை ஹோல்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா இது பேன் ஆப்ஷனும், இல்லை கண்ட்ரோலை யூஸ் பண்ணாதப்ப இது ஒரு மூங்கிற ஆப்ஷனையும் யூஸ் ஆகும். ஸோ இது இல்லாமல் இந்த மவுஸோட ரைட் கிளிக் யூஸ் பண்ணுறது என்னென்ன ஆப்ஷன்லாம் கேட்டதுன்னு பார்த்தலாம். ஸோ ரைட் கிளிக் லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா இந்த ஓரியன்டேஷன் உங்களால் இங்கேயே செக் பண்ண முடியும். ஸோ டாப் வியூ வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் மூவ். ஸோ டாப் வியூ. உங்களுக்கு லெஃப்ட் சைடு வியூ வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் அப்படின்னா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு வியூ வேணும் அப்படின்னா ரைட் சைடு. இது பாட்டம் வியூ. ஸோ உங்களோட கர்சர் மூவ்மெண்ட் உங்கள் ரைட் கிளிக் யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரண்ட், டாப் அண்ட் லெஃப்ட் சைடு, ரைட் சைடை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட கெஸ்டர் ஒரு 4 தான் இருக்குது. இது ஒரு 8 மாற்றணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் போய் உங்களால் மாற்றிக்க முடியும். ஆப்ஷனில் கஸ்டமைஸ். ஸோ கஸ்டமைஸில் எதெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க, டூல் பாஸை கஸ்டமைஸ் பண்ண போனால் டூல் பாஸ், ஷார்ட்கட் பாஸ், கமெண்ட்ஸ், வேறு எதுவும் கமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் லைன் யூஸ் பண்ணும்போதோ இல்லை வேறு எதுவும் ஃபீச்சர் யூஸ் பண்ணும்போதோ அதுக்குள்ளே இண்டிவிஜுவல் கமெண்ட்ஸை நீங்கள் மாற்றிக்க போனீங்கன்னா அந்த கமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ மெனு பார், கீபோர்டு. ஸோ கீபோர்ட் ஷார்ட்கட், அதாவது Ctrl N, Ctrl O அப்படிங்கிற மாதிரி கீபோர்ட் ஷார்ட்கட்டே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை புதுசாக அசைன் பண்ணிக்க போகிறீங்கன்னா இந்த கீபோர்ட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உள்ளது மவுஸ் கெஸ்டர்ஸ். ஸோ இந்த மவுஸ் கெஸ்டர்ஸ்ங்கிற ஆப்ஷனில் ரைட் சைடில் எனேபிள் மவுஸ் கெஸ்டர்ஸ். ஸோ இது அன்டிக்கில் இருக்கும்போது உங்களோட அந்த கெஸ்டர் ஆப்ரேஷன் கிரியேட் ஆகாது. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது அது எத்தனை வேணும், 4 வேணுமா 8 வேணுமா. ஸோ 4 வச்சதுனால உங்களுக்கு மேலே டாப், பாட்டம், லெஃப்ட் சைடு, ரைட் சைடு 4 ஆப்ஷன் கேட்டானுச்சு. ஸோ 8 கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 என்னென்னு பார்க்குறதுக்கு இங்கே உள்ள ஷோ ஒன்லி கமெண்ட்ஸ். ஸோ மவுஸ் கெஸ்டரில் உள்ள கமெண்ட்ஸ் மட்டும் காமிங்க அப்படின்னா மவுஸ் கெஸ்டரில் கமெண்ட்ஸ் மட்டும் இதில் காமிக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த 4. ஸோ நார்மலாக இருக்கும்போது உங்களோட வியூ, அதாவது இந்த ரைட் கிளிக் மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும். ஸோ லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, டாப், பாட்டம் கூட 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 4 பார்ட்டில் எப்படி இருக்கணும், அசம்பிளியில் எப்படி இருக்கணும் தனியாக பார்த்துக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிறது 3 மாடல். ஃபஸ்ட்டு உள்ளது பார்ட் மாடல், அடுத்து உள்ளது அசம்பிளி மாடல், அடுத்து உள்ளது டிராயிங்ஸ் மாடல். ஸோ இந்த கெஸ்டர் ஆப்ரேஷன் ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் பார்ட் மாடல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இது பார்ட் மாடல். ஸோ பார்ட் மாடல் இருக்கும்போதோ இல்லை அசம்பிளி இருக்கும்போதோ உங்களோட இந்த 4 கெஸ்டர் எப்போவுமே இந்த வியூ ஓரியன்டேஷனுக்காண்டி செட் ஆகுது. இதே நீங்கள் டிராயிங்ஸ்லேயோ இல்லை ஸ்கெட்ச்லேயோ இருந்தீங்கன்னா இந்த ரைட் சைடு மூவ்மெண்ட் உங்களுக்கு லைன் ஆகும். ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஸ்மார்ட், அதாவது இந்த டைமென்ஷன் ஆப்ஷனும் கிரியேட் ஆகும். ஸோ இதே 8 கெஸ்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 8 உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ 8 கிளிக் பண்ணிடுங்க. செட் ஆப்ஷன், அதாவது எப்படி மூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, டாப், பாட்டம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் அதோட கார்னர். ஸோ அந்த கார்னர் மூவ் பண்ணி உங்களால் இந்த ஆப்ஷனை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஓகே. ஸோ 8 கெஸ்டர் உள்ள ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ ரைட் கிளிக் பண்ணுறோம், லைட்டாக மூவ் பண்ணுறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு 4 இருந்த இடத்துல இப்போ 8 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த வியூ ஓரியன்டேஷன் 6 வியூ ஓரியன்டேஷன் இருக்கும், ஜூம் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ப்ளஸ் ஐசோமெட்ரிக் ஆப்ஷன், மொத்தம் 8 ஆப்ரேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஐசோமெட்ரிக்கான ஐசோமெட்ரிக், ஜூம் பண்ணணும் அப்படின்னா இப்போ இடத்த உங்களால் ஈஸியாக ஜூம் பண்ணிக்க முடியும். ஸோ எகைன் இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் அதில் மவுஸ் கெஸ்டர், இதில் உங்களுக்கு தேவையானது 4 or 8. ஸோ எதெல்லாம் தேவைன்னு பார்க்கணும். ஸோ அதில் உள்ளது. ஸோ ரைட் கிளிக் பண்ணும்போது பார்ட்லாம் எப்படி தெரியணும், அசம்பிளி, ட்ராயிங்ஸ்லாம் இது தனியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்போ 4 போதும். ஸோ 4 செட் பண்ணிக்குவோம். ஸோ வேறு எதுவும் மாற்றணும், அதாவது இந்த ரைட் கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும்போது வேறு ஆப்ஷன் வேணாலும் வேறு ஆப்ஷன் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த லைன் எடுக்க போகிறேன், இதை பார்ட்டில் பண்ணும்போது எனக்கு வேணும், ரெக்டாங்கிள் வேணும், இல்லை சர்க்கிள் வேணாலும் உங்களால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ உங்கள் மவுஸோட கெஸ்டர் வேல்யூஸை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிட்டீங்க. இது யூஸ் பண்ணி உங்களோட ஓரியன்டேஷன் அண்ட் வியூஸ் உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ட்ராயிங்ஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ ட்ராயிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கெட்ச். ஸோ ஸ்கெட்சில் எந்த பிளானில் உங்களுக்கு ஸ்கெட்ச் தேவை, அதாவது செலக்ட் ஸ்கெட்சிங் பிளான் ஆல் கிரியேட் த ஒன் ஸ்கெட்ச் ஜாமெண்ட்ரி. இதை ஒரு ஸ்கெட்ச் பிளானையோ இல்லை ஒரு ஃப்ளாட்டாக உள்ள ஃபேஸையோ நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறீங்க. எதுக்காண்டினா ஒரு ஸ்கெட்ச் வரைகிறதுக்காண்டி. ஸோ ரைட் சைடு ஃபேஸையோ இல்லை டாப் லைன் எடுத்துக்கிறேன். டாப் லைன் ஒன்று கிரியேட் ஆகிட்டு, ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண டாப் லைன் உங்களுக்கு விசிபிளாக தெரியணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத இந்த ஹைடுங்கிற ஆப்ஷன் மூலமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட் கிளிக், ஸோ ஃபஸ்ட்டு உள்ள இந்த ஷோங்கிற ஆப்ஷன், ஸோ கிளிக் பண்ணுறது மூலியமாக பர்மனெண்ட்டாக இது உங்களுக்கு விசிபிளாக தெரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதே நேரத்தில் உங்களோட ஃப்ரண்ட் வியூவும் தெரியணும், அதாவது உங்கள் ஃப்ரண்ட் பிளானும் தெரியணும், ரைட் பிளான் தெரியணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பிளான் ரைட் கிளிக், அதேமாதிரி ஷோ, எகெயின் ரைட் பிளான் ரைட் கிளிக் பண்ணி அதேமாதிரி ஷோ. ஸோ 3 பிளானுமே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். சப்போஸ் எகெயின் இந்த ஃப்ரண்ட் பிளான் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதேமாதிரி ரைட் கிளிக் பண்ணி அந்த ஷோங்கிற பட்டனை திரும்பி கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹைடுங்கிற ஆப்ஷனில் கிரியேட் ஆகும். ஸோ இங்கே நார்மல் ஆப்ஷன் இங்கேயும் இருக்கும். இது யூஸ் பண்ணியும் உங்களோட செலக்டிங் பிளான், அதாவது ஸ்கெட்ச் பிளானை ஸ்க்ரீனுக்கு பேர உங்களால் கொண்டு வந்துட முடியும். ஸோ ஸ்கெட்ச் பிளான். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பிளான் உங்களுக்கு தேவையில்லை, ஹைட் பண்ணிக்கிறேன். ரைட் பிளான் தேவையில்லை, அதையும் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கெட்ச் பிளானில் உங்களோட என்டிட்டிஸ், அதாவது என்னென்ன ஸ்கெட்ச் டூல்ஸை யூஸ் பண்ணி படம் வேலாங்கிறத பற்றி வரிசையாக பார்த்துடலாம். ஸோ ஸ்கெட்ச் டூல்ஸ்க்கு அடுத்து டைமென்ஷன் டூல்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கெட்ச் டூல்ஸ் பார்த்துருங்க. ஸோ ஸ்கெட்ச் டூல்ஸில் உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷன் லைன். ஸோ இந்த லைனை நீங்கள் டேரெக்டாக பிக் பண்ணிக்க முடியும், அப்படின்னா எல்லுங்கிற கமெண்ட் மூலியமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 லைன்ஸ் இருக்கும், லைன்ஸ் 1 சென்டர் லைன்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒரு லைன் எடுத்துருக்கோம். ஸோ உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட், அதாவது எடிட் த செட்டிங், இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் எங்கன்னு கேட்குது, இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் ஆரம்பிக்கட்டும். அடுத்து செகண்ட் பாயிண்ட். ஸோ சைடோஸை பொறுத்த வரையும் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் அப்ராக்சிமேட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது ஈஸி. ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி போட போகிறேன், இல்லை எல் ஷேப்பில் போட போகிறேன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைலை ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ இந்த ப்ரொஃபைலை ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இதோட லைன் போதும் அப்படின்னா எஸ்கேப். ஸோ இதுக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ரெக்டாங்கிள் போட்டுறீங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் டைமென்ஷன் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இந்த ஸ்மார்ட் டைமென்ஷன். ஸோ டேரெக்டாக பிக் பண்ணி இந்த லைனை பிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதோட டிஸ்டன்ஸ், ஸோ டிஸ்டன்ஸ் ஒரு 1. ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் இது ஒரு 0.8. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு படம் வரைஞ்சி அதுக்கப்புறம் நீங்கள் இதோட வேல்யூஸை செட் பண்ணி ஈஸியாக அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை மூவ் பண்ணணும்னா கண்ட்ரோல் மவுஸோட மிடில் பட்டன். செகண்ட் ஒரு லைன் எடுத்துக்கிறேன், இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் எவ்வளோ ஹைட் வேணும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த லைனை நீங்கள் வெர்டிகலாக போடாமல் சம் ஆங்கிளில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் வெர்டிகலாக மாற்றுறதுக்கு பிக் பண்ணுங்கள், உங்களோட கன்ஸ்டன்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகும். ஸோ இந்த லைனுக்கு என்னென்ன கன்ஸ்டன்ஸ் உங்களால் கொடுக்க முடியுமோ அந்த கன்ஸ்டன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ஹரிசாண்டல் வெர்டிங்கிற கன்ஸ்டன்ட் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எங்கள் உங்களுக்கு லைனுக்கு தேவை வெர்டிகல். ஸோ அதனால் வெர்டிகல் இந்த லைன்ஸ். ஸோ நீங்கள் எப்படி லைன் போட்டிருந்தாலும் அந்த லைனை வெர்டிகலாக ஹரிசாண்டலாக உங்களால் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ரெக்டாங்கில் பிக் பண்ணும்போதோ நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாப்பில் அந்த ரிலேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். அதில் எந்த ரிலேஷன் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் பிக் பண்ணி இந்த ரிலேஷனை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதோட டைமென்ஷன் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன். ஸோ இந்த பாயிண்ட், ஸோ டிஸ்டன்ஸ் 1.5. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபிக்ஸ்டாகவும் நீங்கள் வச்ச செகண்ட் பாயிண்ட் மூவபிளாக மாதிரி. ஸோ நீங்கள் கொடுக்குற டிஸ்டன்ஸ் 1.5ங்கிறது எதாவது சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதுக்கு இந்த கூட டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ லைனை பேஸ் பண்ணி எடுக்க முடியல, 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுக்கலாம்னு எடுக்கலாம். ஸோ உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட் உங்களோட செகண்ட் பாயிண்ட் சூஸ் பண்ணுற 2 பாயிண்ட்டுக்குள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோதுன்னு ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன் ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 0.6. ஸோ தகுந்தாப்பில் அது சேஞ்ச் ஆகிரும். ஸோ உங்களோட சாலிட்வொர்க்ஸில் நீங்கள் போடுற எல்லா ட்ராயிங்ஸுமே பிளாக் கலர்லாம் மாறினா மட்டும்தான் அது ஃபுல்லி கன்ஸ்டன்ட் டிஃபைன் ஆகிருக்கும். சப்போஸ் இது ப்ளூ கலர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுவும் டைமென்ஷனில் மிஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை பொசிஷன் அரெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஒரு வேறு லைன் போடுறோம். ஸோ இந்த லைன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லைனுக்கு நீங்கள் லென்த்தை கொடுத்தாலும்
ஒரு 0.5. ஸோ அது பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இதோட லென்த்து 0.5 அரெஸ்ட் ஆகிருக்க தவிர இதோட பொசிஷன் உங்களுக்கு அரெஸ்ட் ஆகலை. ஸோ இந்த லைனை பொசிஷன் அரெஸ்ட் ஆகிருக்கிற ஒரு லைனோட நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 1. ஸோ அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் 1 இருக்கும்போது இதுலேருந்து உள்ள ஹைட் 0.5. கரெக்டாக இந்த பாயிண்ட் இப்போ இல்லை இந்த ஆப்ஜெக்ட்டை உங்களால் எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. ஸோ பர்ஃபெக்டாக நீங்கள் பொசிஷன்லையும் டைமென்ஷன்லையும் அரெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லி கன்ஸ்டன்ட் ஆப்ஜெக்டாக உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இந்த லைன் பார்த்ததுக்கு அப்புறம் இதில் உள்ள சென்டர் லைன். ஸோ சென்டர் லைன் ஃபார்மேட்டில் நீங்கள் லைன் போடணும் அப்படின்னா இந்த சென்டர் லைன் எடுத்துங்க. ஸோ கிளிக் பண்ணி ஒரு ரிவால்வ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மிரர் ஆப்ஜெக்ட், அதாவது சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ணுறீங்கன்னா அது சென்டரில் ஒரு லைன் போட்டு காமிக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல லைன்ஸில் உள்ள சென்டர் லைன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் உங்களோட செகண்ட் பாயிண்ட். ஸோ எங்கே சென்டர் லைன் போட முடியும் அங்கே சென்டர் லைன் போட்டுக்க முடியும். ஸோ கிளிக். ஸோ இதுக்கும் நீங்கள் டைமென்ஷன் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் போட போகிற இந்த சென்டர் லைனை ஹரிசாண்டல், அதாவது இன்ஃபினிட்டி லென்த்துக்கு நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அதே சென்டர் லைன் ஆப்ஷனில் போய் ஸோ கீழே உள்ள இன்ஃபினிட்டி லென்த் ஸோ கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்கும், அடுத்தது ஒரு டைரக்ஷன் கேட்கும். எகெயின் ஒரு பாயிண்ட் ஒரு டைரக்ஷன். ஸோ இன்ஃபினிட்டி லென்த்துக்கு நீங்கள் சென்டர் லைன் போடணும் அப்படின்னா சென்டர் லைனில் உள்ள இன்ஃபினிட்டி லென்த்துங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்னையும் சேவ் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் சென்டர் லைன். ஸோ இதில் இன்ஃபினிட்டி லென்த் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னா நார்மல் லைனும், ஆன் பண்ணிட்டேன்னா இன்ஃபினிட்டி லைனும் கிரியேட் ஆகும். ஸோ இன்ஃபினிட்டி லைன் எடுத்ததுக்கப்புறம் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இதோட சென்டர் லைன் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அன்டிக் பண்ணிட்டேன்னா இது நார்மல் லைனாகவும் கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் எடுக்கிறது இப்போ சாதாரண ஒரு லைன் பண்ணி எடுக்கிறீங்க, நார்மலாக ஒரு லைன். ஸோ இதில் 3மே அன்டிக்கில் தான் இருக்கும். ஸோ ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா சென்டர் லைன் ஆகும். ஸோ அது இன்ஃபினிட்டாக வேணும்னா அந்த இன்ஃபினிட்டி லென்த்தை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ கடைசியாக உள்ளது மிட் பாயிண்ட் லைன். ஸோ நீங்கள் போட போகிற லைனோட மிட் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா மிட் பாயிண்டில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எவ்வளோ லென்த்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அவ்வளோ லென்த்து உங்களுக்கு இந்த சைடும் ட்ராவல் ஆகுது. ஸோ கேன்சல். ஸோ இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ரிவால்வுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் இல்லை சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட் லைனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள லைன். ஸோ இந்த லைனை நீங்கள் மிட் பாயிண்ட் ஸோ டேரெக்டாக இங்கே வந்து எடுத்துக்க முடியும். ஸோ மிட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு போட்டு உள்ள டிஸ்டன்ஸ் 50. அப்போ 2 போட்டு டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஸோ இந்த லைன் போட்டோம், அதேமாதிரி ஒவ்வொரு லைனும் உங்களால் கிரியேட் பண்ணிக்கலாம். எகெயின் நீங்கள் லைன்ஸ் மிட் பாயிண்ட் லைனை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து கிரியேட் ஆகிற எல்லா லைனுமே நார்மல் லைனாக கிரியேட் ஆகும். ஸோ எகெயின் நீங்கள் மிட் பாயிண்ட் போட போகிறீங்கன்னா ஸோ கேன்சல். ஸோ இந்த லைன் இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் மிட் பாயிண்ட் லைன். ஸோ டிக் பண்ணுங்கள். ஸோ எந்த பாயிண்ட்டை உங்களுக்கு லைனாக மிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கணுமோ அந்த பாயிண்ட்டை டேரெக்டாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் உங்களோட மிட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் இது லெஃப்ட் சைடு எவ்வளோ தூரம் நீங்கள் போகிறீங்களோ அதே டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ரைட் சைடும் கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி மிட் பாயிண்ட் லைனை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு புது லைன் கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது இது உள்ள ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரெக்டாங்கிளில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதில் கார்னர் ரெக்டாங்கிள், சென்டர் ரெக்டாங்கிள், 3 பாயிண்ட் கார்னர் அண்ட் 3 பாயிண்ட் சென்டர் அண்ட் பேரலல் கூட 5 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் இந்த லிஸ்ட் மூலியமாக எடுத்துக்கலாம். இல்லை டேரெக்டாக ஒரு ரெக்டாங்கிளை பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ள ரெக்டாங்கிள் டைப் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே பார்க்குறது மூலியமாக உங்களோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் உங்களால் ஈஸியாக பார்த்துட முடியும். ஸோ கார்னர் ரெக்டாங்கிள். ஸோ கார்னர் ரெக்டாங்கிளுக்கு எந்தெந்த பாயிண்ட் தேவையோ அந்த பாயிண்ட்டை இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த கார்னரும் செகண்ட் பாயிண்ட் இந்த கார்னரும் எடுத்துக்கோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் கார்னர் வைக்கிறீங்க, எகெயின் செகண்ட் பாயிண்ட். ஸோ ரெக்டாங்கிள் அப்ராக்சிமேட்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைமென்ஷன் ஒரு 0.8. ஸோ அதே மாதிரி இந்த டைமென்ஷன் ஒரு 0.9. ஸோ 2 டைமென்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ எகெயின் இந்த ரெக்டாங்கிளோட லென்த்து வித்தும் டிஃபைன் ஆகிட்டு பட் அதோட பொசிஷன் உங்களுக்கு டிஃபைன் ஆகலை. ஸோ இந்த ரெக்டாங்கிளையும் நீங்கள் இந்த கோஆர்டினேட் அதாவது இந்த ஆரிஜினை பொறுத்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ ஆரிஜினை பொறுத்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஸ்மார்ட் டைமென்ஷன், சென்டர் பாயிண்ட், இந்த பாயிண்ட் இதுக்குள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 0.5. ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த 2 லைன்ஸ். ஸோ இந்த லைன் இப்படி மூவ் ஆகிறதுக்கு, அதாவது வெர்டிகலாக மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஹரிசாண்டலில் மட்டும் தான் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ அதை அரெஸ்ட் பண்ணதுனால இது பிளாக்காக மாறிட்டு. ஸோ இந்த லைன் உங்களுக்கு வெர்டிகலாக மூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெர்டிகல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுலேருந்து இந்த ஆரிஜின் அது ஒரு 0.5. ஸோ இது மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கெட்ச், அதாவது உங்களோட டிராயிங் எல்லாமே ஃபுல்லாக பிளாக்காக ஆயிரும். இப்போ பர்ஃபெக்டாக இந்த ரெக்டாங்கிள் அரெஸ்ட் ஆகிருக்கு. இதோட லென்த் 0.8 வித் 0.9 அண்ட் இதோட கோஆர்டினேட்லேருந்து டிஸ்டன்ஸ். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 0.5 அண்ட் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் 0.5. ஸோ இதே ரெக்டாங்கிள் அடுத்து உள்ள சென்டர் ரெக்டாங்கிள். ஸோ இந்த சென்டர் ரெக்டாங்கிள் படத்துலேயே நீங்கள் பார்த்துட முடியும். நீங்கள் சூஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்கள் ரெக்டாங்கோட சென்டர் பாயிண்ட், அடுத்தது உங்கள் ரெக்டாங்கோட ஒரு கார்னர் பாயிண்ட். ஸோ உங்கள் ரெக்டாங்கோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கணும், ஸோ இங்கே இருக்கணும். எகெயின் உங்கள் கார்னர் பாயிண்ட். ஸோ இந்த ரெக்டாங்கிள் சிமெட்ரிக்காக கிரியேட் ஆகணும். ஸோ ஒரு சென்டர் லைனை பொறுத்து நீங்கள் சிமெட்ரிக்காக ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா
இந்த சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிளை எடுத்துக்க முடியும். ஸோ ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்டர். ஸோ இதோட டைமென்ஷன் 0.8 ஆஸ்எம்ஐஸ் இது ஒரு 0.4. ஸோ இந்த ரெக்டாங்கிளில் நீங்கள் ஹரிசாண்டல் வெர்டிகலுக்கு 2 டைமென்ஷன் கொடுத்தீங்க. பட் இதுலேயும் அதேமாதிரி தான் ஸ்மார்ட் டைமென்ஷன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம், அது ஒரு 0.75. ஸோ அதே மாதிரி எகெயின் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸோ அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸ்மார்ட் டைமென்ஷன், இந்த பாயிண்ட் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், ஸோ அது ஒரு 0.5. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கில் நீங்கள் சென்டர் பாயிண்ட்டை இந்த ஆரிஜின்லேருந்து எவ்வளோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்கணும், எவ்வளோ வெர்டிகல் டிஸ்டன்ஸ் நீங்கள் அலைன் பண்ணிட்டீங்க. ஸோ அதே மாதிரி ரெக்டாங்கிள். ஸோ இது உள்ள அடுத்த ரெக்டாங்கிள், ஸோ 3 பாயிண்ட் கார்னர் ரெக்டாங்கிள். ஸோ 3 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா 3 பாயிண்ட். ஸோ அந்த 3 பாயிண்ட்டும் எல்லாமே கார்னரில் தான் இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு உள்ள இந்த 3 பாயிண்ட் கார்னர் ரெக்டாங்கிள். ஸோ கிளிக் பண்ணுறோம், உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட், அகெயின் செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த ரெக்டாங்கிளை பொறுத்தவரையும் உங்களால் ஈஸியாக ஆங்கிளையும் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ ஹரிசாண்டலோ இல்லை வெர்டிகலாவோ போட்டுக்க முடியும். ஸோ ஆங்கிளாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆங்கிள். ஸோ இந்த வித் எவ்வளவு. ஸோ 3 கார்னர் பாயிண்ட் சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கப்புறம் இதை நீங்கள் ஆங்கிளும் செட் பண்ணிக்கலாம், இல்லை டைமென்ஷன் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட linear dimension 0.5. ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ், ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இது ஒரு 0.3. ஸோ இந்த ரெக்டாங்கிளை கரெக்டாக பொசிஷனுக்கு அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே ஆங்கிளும் நீங்கள் டிஃபைன் பண்ணணும், ஆங்கிளும் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஆங்கிள் எப்படி டிஃபைன் பண்ணுறதுனா இந்த லைனுக்கும் ஸோ எகெயின் இந்த லைனுக்குள்ளே ஆங்கிள் எவ்வளவு, இது ஒரு 25. ஸோ இது மாதிரி 3 பாயிண்ட் கார்னர் ரெக்டாங்கிளை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஆங்கிள், அதாவது பர்டிகுலர் ஆங்கிளில் உங்களால் ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து அதே ரெக்டாங்கிள், ஸோ இதில் உள்ள அதே கார்னர் ரெக்டாங்கிள், அதாவது ஸ்லாண்டிங் ரெக்டாங்கிள். பட் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா அதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நீங்கள் சென்டராக யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதாவது இந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ண மெத்தடில் இந்த ஸ்லாண்டிங் ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண போகிறது சென்டர் பாயிண்ட். அடுத்து இதோட லென்த்து. ஸோ உங்கள் லென்த்தோட ஒரு ஆஃப் சொன்னால் போதும், அதே மாதிரி உங்கள் வித்தோட ஒரு ஆஃப் சொன்னாலும் போதும். ஸோ 2 ஆஃப் வெளியே சொல்கிறது மூலியமாக உங்களோட லென்த் அண்ட் வித்தை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்கில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஆங்கிளை இதோட மேட்ச் பண்ணி ஆங்கிள் சொல்லிட முடியும். ஸோ இதோட லென்த் தனி, இதோட வித் தனி. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை இந்த ஆரிஜினை பொறுத்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு பொசிஷனான ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது பர்ஃபெக்டாக அரெஸ்ட் ஆயிரும். ஸோ அதே ரெக்டாங்கிள். ஸோ இதில் உள்ள பேரலோகிராம். ஸோ இந்த லைன்ஸ் ஒன்று 90 டிகிரி இருக்கும். ஸோ இந்த லைன்ஸுக்கும் இந்த லைன்ஸுக்கு உள்ள ஆங்கிள் 90. ஸோ இந்த லைனுக்கு உள்ள ஆங்கிள் 90. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லைன்ஸுக்கும் உள்ள பிட்வீன் ஆங்கிள் 90 இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி 90 தேவையில்லை, அந்த ஆங்கிளை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பேரலோகிராம் ஆப்ஷன். ஸோ கிளிக் பண்ணுங்கள், இதை மூவ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட், எகெயின் உங்களோட செகண்ட் பாயிண்ட், அதோட உங்கள் ரெக்டாங்கிளோட லென்த்து. ஸோ ஹைட் எவ்வளோன்னு சொல்லலாம், அது சேம் வைஸ் உங்கள் ஆங்கிளையும் சொல்ல முடியும். ஸோ பேரலோகிராமாக நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா அது ரெக்டாங்கிள் உள்ள கடைசி ஆப்ஷன் இந்த பேரலோகிராம். ஸோ இதுக்கு நீங்கள் லென்த்து கொடுத்துக்க முடியும், இதோட வித்தை கொடுத்துக்க முடியும். அது சேம் வைஸ் இந்த பிட்வீன் ஆங்கிளையும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ பிட்வீன் ஆங்கிளை மாற்றுவோம். ஸோ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள ஆங்கிள் 120. ஸோ இது என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிள் இங்கேயும் இருக்கும். ஸோ 120 கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த பொசிஷன் இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் அரெஸ்ட் பண்ணுறது மூலியமா, இல்லை அந்த லென்த்தை வித்தியை கொடுக்கறது மூலியமா உங்களால் இந்த ரெக்டாங்கிளை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிளில் உள்ள 5 ஆப்ஷன், அதாவது கார்னர் ரெக்டாங்கிள், சென்டர் ரெக்டாங்கிள். ஸோ கார்னரி சென்டரையும் பேஸ் பண்ணி 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் 2 ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பேரலோகிராம் பார்த்தாச்சு. ஸோ ரெக்டாங்கிள் போடும் போது இங்கே உள்ள ஆட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ இந்த ரெக்டாங்கிளை நீங்கள் சென்டர் லைன் மாதிரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ கிளிக் பண்ணி ஸோ இந்த ரெக்டாங்கிளோட சென்டரில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஆட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எங்கே வேணும், ஒரு மிட் பாயிண்ட்லேருந்து வேணும் அப்படின்னா அந்த மிட் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எப்படி வேணும், கார்னர் கூடி கார்னர் வேணுமா, இல்லை இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வேணுமான்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ கார்னர் அப்படின்னா இந்த கார்னர் ஒரு சென்டர் லைனும், இந்த கார்னர் சென்டர் கிரியேட் ஆகும். அதே மாதிரி மிட் பாயிண்ட் அப்படின்னா ஒரு லைனோட மிட் பாயிண்ட்டும் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதை எடிட் பண்ணிக்கிறோம், ஃபிட் வியூ. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஸ்லாட். ஸோ இந்த ஸ்லாட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ரெக்டாங்கிள் அண்ட் சர்க்கிளை யூஸ் பண்ணி இதை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்துக்கிறோம், ஸ்ட்ரெயிட் ஸ்லாட், சென்டர் பாயிண்ட் ஸ்லாட் அண்ட் 3 பாயிண்ட் அண்ட் சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட்னு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனையும் உங்களால் ப்ரிவியூவில் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்லாட்டுக்கு உங்களுக்கு மினிமம் 3 பாயிண்ட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 4 பாயிண்ட்ஸ் வரையும் தேவை. ஸோ எப்படியெல்லாம் நீங்கள் கொடுக்குறாமோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு உள்ளது 3 பாயிண்ட் ஸ்லாட். ஸோ உங்களோட சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட், செகண்ட் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் அண்ட் சர்க்கிளோட டயாமீட்டர். ஸோ 3 சொன்னால் உங்களோட ஸ்லாட் கிரியேட் ஆகிரும். ஸோ உங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்கணும், இதான் உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் சர்க்கிள் எங்கே இருக்கணும்,
இங்கே இருக்கணும். ஸோ இது ரெண்டும் உங்கள் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட், பட் அதோட லென்த் கிடையாது. ஸோ இது ரேடியஸ். சர்க்கிள் எவ்வளோ ரேடியஸ் வேணும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் டைமென்ஷன் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ லென்த் எவ்வளோ இருக்கணும், ஸோ இது லென்த் ஒரு 0.08 இருக்கணும். அதே மாதிரி இதோட ரேடியஸ் 0.01 இருக்கணும். ஸோ இந்த ஸ்லாட்டுக்கு ஒரு லென்த் ஒரு ரேடியஸ் கொடுத்தாலே போதும், உங்களோட ஸ்லாட் உங்களுக்கு ஃபுல்லாக கன்ஸ்டன் ஆயிரும். இதை பொசிஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இதோட ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் ஆரிஜின்லேயே ப்ளேஸ் பண்ணதுனால இதை பொசிஷனுக்கு தேவை கிடையாது. ஸோ இதேமாதிரி ஸ்லாட் ஒரு பெண்ட் ஆனதுமே ஒரு ஸ்லாட் தேவை, ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு பெண்டிங் ஸ்லாட் உங்களுக்கு தேவை பண்ணாலும் பெண்டிங் ஸ்லாட், சென்டர் பாயிண்ட், ஸ்ட்ரைட் ஸ்லாட். ஸோ கிளிக் பண்ணிங்க, உங்களோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கணும், இதுதான் உங்களோட சென்டர் பாயிண்ட். அடுத்தது செகண்ட் சைன். ஸோ ஏதாச்சும் ஒரு சைடு உள்ள டிஸ்டன்ஸ், ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் 50 அப்படின்னா ஸோ 25 நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ சென்டர்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதோட டயமீட்டர் எவ்வளவு. ஸோ இதே ஸ்லாட்டை நீங்கள் ஃபுல் வேல்யூஸ், இந்த லென்த்தை ஃபுல் வேல்யூஸை கொடுக்காம மிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்லாட் போட போகிறீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட், இதோட லென்த் அண்ட் இதோட டயமீட்டர். ஸோ அதேமாதிரி இந்த ஸ்லாட், ஸோ அந்த பெண்டிங் ஸ்லாட் போகணும், அதை யூஸ் பண்ணுறதுக்கு 3 பாயிண்ட். ஸோ பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறது 4 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்டோட ஃபஸ்ட் கார்னர்லையும், செகண்ட் பாயிண்ட் செகண்ட் கார்னர், மூணாவது இதோட சென்டர் பாயிண்ட், அடுத்தது இதோட டயமீட்டர். ஸ்லாட் எங்கே ஆரம்பிக்கணும், இங்கே ஆரம்பிக்கணும். ஸோ உங்கள் ஸ்லாட் எங்கே முடியணுமே அங்கே டிஃபைன் பண்ணிங்க. அடுத்தது இதோட டயமீட்டர், சென்டர் பாயிண்ட்டை எங்கே வச்சுன்னு அங்கே வச்சுங்க. அடுத்தது இதோட டயமீட்டர். ஸோ இதுக்கு நீங்கள் 4 வயசு கொடுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இதோட டயமீட்டர் எவ்வளவு, இந்த சென்டர் லைன் அதாவது இந்த ஆர்க்கோட டயமீட்டர் எவ்வளோன்னு நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிங்கன்னா இதை கரெக்டாக பொசிஷன் பண்ணிட முடியும். ஸோ இதே இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் உள்ள பெண்டிங்காக இருக்க சென்டரை பேஸ் பண்ணி போடணும் அப்படின்னா அதுக்குள்ள அடுத்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குறது சென்டர் பாயிண்ட், அடுத்து இந்த சர்க்கிள். ஸோ உங்கள் ஸ்லாட்டோட மேஜர் டயாமீட்டர் எவ்வளோ நீங்கள் டிஃபைன் பண்ணிங்க, எங்கே ஆரம்பிக்கணும் உங்கள் ஸ்லாட், இங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடியணுமோ அங்கே டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ ரிவர்ஸில் வந்தீங்கன்னா ரிவர்ஸில் கிரியேட் ஆகும், ஃப்ரெண்டில் வந்தீங்கன்னா ஃப்ரெண்டில் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ சுற்றி வருது, எங்கேயும் போய் டச் பண்ணிவிட்டு திரும்பி வர்றப்ப இது நார்மலாக கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்க் டெவலப் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள். ஸோ நார்மல் வியூ கொண்டு வந்துக்கிறோம். ஸோ இது ஆர்க் மாதிரி இல்லாமல் ஒரு சர்க்கிளில் உள்ள பாதி போர்ஷன் உங்களால் அடைஞ்சிட முடியும். ஸோ இதுக்கும் உங்களை இன்சைட் டயாமீட்டர் தேவை, அண்ட் இதோட டயாமீட்டர் அதாவது டியூப்போட டயாமீட்டர் தேவை. அந்த ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்கணும், எவ்வளோ ஆங்கிளுக்கு முடியும், நீங்கள் ஆங்கிள் மூலியமாவோ இல்லை அந்த பாயிண்ட் மூலியமாவோ உங்களால் கொடுத்துக்க முடியும். ஸ்லாட். ஸோ நீங்கள் இந்த ஸ்லாட் போடும்போது டைமென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகணும் அப்படின்னா அந்த ஆட் டைமென்ஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் போடுறேன். ஸோ ஆட் டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் ஆட் ஆகும்போது எந்த மாதிரி ஆட் ஆகணும், இந்த சென்டர் டு சென்டர் டைமென்ஷனும் இதோட வித்து டைமென்ஷன் ஆட் ஆகணுமா, இல்லை இந்த எண்ட் டு எண்ட் டைமென்ஷன் ஆட் ஆகணுமா, உங்களுக்கு தேவை எப்பயுமே இந்த சென்டர். ஸோ ஃபஸ்ட் சென்டர், செகண்ட் சென்டர், இந்த பாயிண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டைமென்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. அதாவது ப்ரெசென்ட்டாக நீங்கள் என்ன மூமெண்ட்டில் கொடுத்தீங்களோ அந்த அப்ராக்சிமேட் டைமென்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. 0.14 அண்ட் 0.04 வித். ஸோ இதை நீங்கள் பிளாக்காக மாற்றணும், அதாவது பொசிஷன் பண்ணணும்னா இதோட பொசிஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதான் உங்களோட ஸ்லாட். ஸோ இதை டெலிட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்க்க போகிறது சர்க்கிள். ஸோ சர்க்கிள்லையும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ சாதாரண சர்க்கிள் ஒன்று, பெரிமீட்டர் சர்க்கிள் ஒன்று. உங்களுக்கு சென்டர் பாயிண்ட், ரேடியஸ் இல்லை டயாமீட்டர் தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் சர்க்கிள்ங்கிற ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ உங்களோட 3 பாயிண்ட்ஸ், அதாவது உங்களோட சர்க்கிள் ஒரு 3 பாயிண்ட் வழியாக கிராஸ் பண்ணி போகுது, அந்த பாயிண்ட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட் சர்க்கிளை உங்களால் எடுத்துக்க முடியும், அதாவது பெரிமீட்டர் சர்க்கிள். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த 2 ஆப்ஷன் இருக்கும், சர்க்கிள், அடுத்து உள்ள பெரிமீட்டர் சர்க்கிள். ஸோ இதில் கேட்குற கேள்வி எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ அண்ட் டயாமீட்டர். ஸோ எக்ஸையும் ஒய்யையும் பொறுத்து அந்த கோஆர்டினேட்டில் ஒரு சென்டர் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணிடுவீங்க. ஸோ எவ்வளோ ரேடியஸ் நீங்கள் செட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அடுத்தது இதோட ரேடியஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ போட்டோன்னே நீங்கள் இதோட வேல்யூஸை மாற்றணும். ஸோ இது ஒரு 10, உங்கள் சர்க்கிள் 10க்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்போ 50 கொடுக்குறது மூலியமாக அதை கரெக்டாக பொசிஷன் பண்ண முடியும். ஸோ இதான் உங்களோட சர்க்கிள். ஸோ இதுக்கு அப்போ தான் சேஞ்ச் பண்ணணும், இல்லை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக போட்டுறீங்க அதுக்கப்புறம் டைமென்ஷன் கொடுக்கனாலும் ஸ்மார்ட் டைமென்ஷன் என்டர். ஸோ டயாமீட்டர் உங்களுக்கு ரேஸ் ஆகும் 10. ஸோ 10ங்கிறது இதோட டயாமீட்டர். ஸோ ரேடியஸ் 5ன்னு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து உள்ள இதில் பெரிமீட்டர் சர்க்கிள், அதாவது 3 பாயிண்ட் சர்க்கிளை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த பெரிமீட்டர். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஆப்ஷனை டேரெக்டாக இங்கே வந்து இந்த ஐக்கான் மூலியமாக எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட் பாயிண்ட்,
அண்ட் உங்கள் சர்க்கிளோட செகண்ட் த்ரூ பாயிண்ட், அடுத்தது உங்கள் சர்க்கிளோட 3வது த்ரூ பாயிண்ட். ஸோ சென்ட்ரு பாயிண்ட்டும் ரேடியஸும் தெரியாதுங்கிற பட்சத்தில் இதை 3 பாயிண்ட் ஆப்ஷன் மூலிமா எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றணும் அப்படின்னாலும் இதை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக மாற்றிக்க போகிறீங்க. நீங்கள் போட சர்க்கிள் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த 2 சர்க்கிளையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆர்க். ஸோ இந்த ஆர்க் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனில் இருக்கும். சென்டர் பாயிண்ட் ஆர்க், டேஞ்சன்ட் ஆர்க் அண்ட் 3 பாயிண்ட் ஆர்க். ஸோ ஒரு சர்க்கிளை பேஸ் பண்ணி ஆர்க் போட போங்கன்னா சென்டர் பாயிண்டாக இருக்கும். இல்லை 3 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி போட போங்கன்னா 3 பாயிண்ட் ஆர்க். ஸோ ஒரு லைனுக்கு நீங்கள் டேஞ்சண்டாக ஆர்க் போட போகிறீங்க, இல்லை ஒரு சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக ஆர்க் போட போங்கன்னா இந்த டேஞ்சண்ட் ஆர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சென்டர் பாயிண்ட் ஆர்க். ஸோ இந்த ஆப்ஷன். ஸோ இதில் உள்ள எக்ஸ்ஒய்ங்கிற 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள எக்ஸ்ஒய்ங்கிறது உங்களோட பொசிஷன், உங்கள் சென்டர் பாயிண்ட் எங்கே லொக்கேட் ஆகணுமோ அந்த பாயிண்டை இருக்குது. ஸோ இது ரெண்டும் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். ஸோ எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடியணும். அடுத்து இதில் உள்ளது உங்களோட ரேடியஸ். ஸோ எவ்வளோ ஆங்கிள். ஸோ இதை பொசிஷனும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்க முடியும். அது சேம் வைஸ் உங்கள் ஆங்கிள் வைஸாக உங்களை ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்களோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கணும், இந்த ஆரிஜின்லேயே ஸ்டார்ட் ஆகணும். அடுத்தது உங்களோட ரேடியஸ். ஸோ உங்களோட ஆர்க்குக்கு எவ்வளோ ரேடியஸ் அங்கே டிஃபைன் பண்ணிங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கும். அடுத்தது எங்கே ஆரம்பிக்கணும், இங்கே ஆரம்பித்து எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் அவ்வளோ தூரம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது முடிய போதும் அப்படின்னா கிளிக். ஸோ போட்டதுக்கு அப்புறம் உங்கள் டைமென்ஷன். ஸோ நீங்கள் கொடுக்க போகிறது இதோட ரேடியஸ் ஒரு டைமென்ஷன் கொடுக்க போகிறீங்க. ஸோ ரேடியஸ் 10. ஸோ பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கரெக்டாக பொசிஷன் ஆனதுனால இது பிளாக் கலரில் மாதிரி இருக்குது. சப்போஸ் இதோட சென்ட்ரு பாயிண்ட்டை நீங்கள் வெளியே இடத்துல வச்சுருக்கீங்க. ஸோ சென்ட்ரு பாயிண்ட் இந்த இடத்துல வச்சுருக்கோம், இங்கே ஆரம்பிக்கணும், இங்கே முடியணும். ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கப்ப இதோட ரேடியஸை செட் பண்ண போகிறோம். ரேடியஸ் 5. ஸோ இது ஃபுல்லாக கன்ஸ்டன் ஆகலை, ஏன்னா இது ப்ளூ கலரில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா இதோட சென்ட்ரு பாயிண்ட் எக்ஸாக்டாக ஒரு இடத்துல பொசிஷன் ஆகலை. பட் இது பொசிஷன் ஆகிறதுனால இது பிளாக் கலரில் மாறிட்டு. ஸோ இதை பொசிஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆர்ஜின் கூட நீங்கள் இதை ரிலேட் பண்ணணும். ஸோ ரிலேட் பண்ணுறப்ப ஸ்மார்ட் டைமென்ஷன், இந்த ஆர்ஜின்லேருந்து இந்த பாயிண்ட் உள்ள வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 8. ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ நீங்கள் தனியாக காமிக்க போகிறீங்க. ஸோ எகெயின் ஸ்மார்ட் டைமென்ஷன். ஸோ இந்த பாயிண்ட் ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன், அடுத்தது இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஒரு 10. ஸோ இப்போ இந்த ஆர்க் உங்களோட சென்ட்ரு பாயிண்ட் எக்ஸாக்டாக இந்த பொசிஷன் ஆகிருக்கும், அவளோட ரேடியஸ் இவ்வளவு மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் உள்ள ஆர்க். ஸோ இதில் அடுத்தது 3 பாயிண்ட் ஆர்க். உங்களோட சென்ட்ரு பாயிண்ட் தெரியலை, சேம் வைஸ் உங்கள் ரேடியஸும் தெரியலை, பட் அந்த ஆர்க் கிராஸ் பண்ணுற 3 இடம் தெரியுது அப்படின்னா இந்த 3 பாயிண்ட் ஆகிற யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 3 பாயிண்ட் ஆர்க். ஸோ இந்த ஆர்க்கை டேரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணி இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் ஆர்க்கோட ஃபஸ்ட் பாயிண்ட், அடுத்தது உங்கள் ஆர்க்கோட எண்ட் பாயிண்ட். ஸோ ஆர்க் எங்கே ஆரம்பிக்கிறத ஃபஸ்ட்லையும் எங்கே முடிங்கிறது ரெண்டாவையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரேடியஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்கணும்னு டிஃபைன் பண்ண போகிறீங்க, அதேமாதிரி எண்ட் பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷனில் ஃபஸ்ட்டு இதோட ரேடியஸ் 8. ஸோ இதை ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்டை பொறுத்து அரெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட் இந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், 5 mm தூரத்தில் கிரியேட் ஆகணும். அதுமாதிரி வெர்டிக்கல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு சொல்ல போகிறோம். இந்த ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஒரு 3. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அடுத்தது இந்த எண்ட் பாயிண்ட் நீங்கள் தனித்தனியாக அரெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் 1, ரேடியஸ் 1, அடுத்தது இங்கே உள்ள இந்த எண்ட் பாயிண்ட். ஸோ 18 செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ இது 3ன்னு கொடுத்ததுக்கப்புறம் இவங்களோட ஸ்கெட்ச் பிளாக்காக மாறிடும். ஸோ இது மாதிரி எப்போ பிளாக்காக மாறுதோ அப்போ தான் அது ஃபுல்லு கன்ஸ்டன்டாக டிஃபைன் ஆகுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸாக்டாக அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணிட்டோம், எண்ட் பாயிண்ட் ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவரோட ரேடியஸ் இவ்வளோன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ஆர்க்கெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து உள்ளதில் டேஞ்சன்ட் ஆர்க். ஸோ இந்த டேஞ்சன்ட் ஆர்க் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிப்போம். ஸோ இந்த லைன் இங்கே ஆரம்பித்து இவ்வளோ தூரம் கிரியேட் ஆகிருக்கணும். இந்த லைனோட லென்த் ஒரு 18. ஸோ ஃபிட் வியூ. ஸோ கரெக்டாக பொசிஷன் ஆகிறதுக்காண்டி ஸ்பேஸ் பாரில் உள்ள நார்மல் வியூ. ஸோ இப்போ உள்ள இந்த டேஞ்சன்ட் ஆர்க். ஸோ இந்த ஆர்க்கை இந்த ஐக்கான் மூலியமாக உங்களை எடுத்துக்க முடியும். ஸோ உங்களோட பாயிண்ட், ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து டேஞ்சண்டாக நீங்கள் ஆர்க் போட போகிறீங்களோ அந்த பாயிண்ட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டேஞ்சண்டாக கிரியேட் ஆகிடும். ஸோ டயாமீட்டர் நீங்கள் வெர்டிக்கலாக மூவ் பண்ணும்போது உங்களோட டயாமீட்டர் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணி ஓகே.
ஸோ இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷனில் எவ்வளோ டைமென்ஷன் உங்களுக்கு தேவை? ஸோ இதான் உங்களோட டைமென்ஷன். ஸோ இதோட ரேடியஸ் 4. ஸோ 4னு ஒரு ரேடியஸ் கொடுத்த உடனே உங்களோட பாயிண்ட் அரெஸ்ட் ஆயிரும். ஸோ இங்கே டேஞ்சண்டாக கேட்டாக்கிறதுனால இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் அரெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இதான் இந்த டேஞ்சன்ட் சிம்பிள். ஸோ இது ஹரிசாண்டல், ஸோ இது டேஞ்சன்ட் சிம்பிள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த டேஞ்சன்ட் சிம்பிள் இந்த லைனுக்கும் ஆருக்கும் இடையில் அட்டாச் ஆயிரும். ஸோ இந்த லைன் ப்ளூ கலர் இருக்கிறதுனால இது தனியாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். இல்லை வேறு ஆப்ஜெக்ட் நீங்கள் அலைன் பண்ணாலும் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டேஞ்சண்டாக வெயிட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பாலிகன். ஸோ பாலிகனை யூஸ் பண்ணி உங்களால் நம்பர் ஆஃப் சைட்ஸ், அதாவது ட்ரையாங்கல் ஆரம்பித்து ஹெக்ஸாகன் பெண்டங்கள்லாம் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பாலிகன். ஸோ இந்த பாலிகனை நீங்கள் நார்மல் லைனில் போட போங்களா இல்லை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி போட போங்களான்னு சொல்ல ஆப்ஷன் தான் இந்த ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ டிக் பண்ணிங்கன்னா இது ரெஃபரன்ஸ் லைனாக கிரியேட் ஆகும். ஸோ அன்டிக் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு சாலிட் லைன் கிரியேட் ஆகும். ஸோ எத்தனை சைட்ஸ் உங்களுக்கு தேவை? ஸோ உங்களுக்கு தேவை ஒரு 10 சைட்ஸ் 6 சைட்ஸ்னு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மேஜராக எவ்வளோ கொடுத்துக்கலாம்? ஸோ ஒன் டைப் என்டர் பண்ணி பார்ப்போம். ஸோ 3. ஸோ இதில் மினிமம் உள்ள நம்பர் ஆஃப் சைட்ஸ் 3. ஸோ மேக்ஸிமம் உள்ளது 30 கொடுத்துக்க முடியும். 6ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு இந்த பாலிகன் இன்ஸ்கிரைப்டு சர்க்கிளை ஃபாலோ பண்ணி கேட்டோணுமா இல்லை சர்க்கம்ஸ்கிரைப்டு ஃபாலோ பண்ணி கேட்டோம்னு கேட்கும். ஸோ இன்ஸ்கிரைப்டுங்கிறது அந்த சர்க்கிளுக்கு உள்ளே வேணுமா இல்லை சர்க்கிளுக்கு வெளியே வேணுமான்னு சொல்லிட்டு தான் இந்த இன்ஸ்கிரைப்டு அண்ட் சர்க்கம்ஸ்கிரைப்டு. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்கிரைப்டுன்னு வச்சு ஒரு ஃபாலிங் போட்டு பார்ப்போம். ஸோ இதில் கேட்குற வேல்யூஸ். ஸோ XYங்கிறது இந்த பாலிகனோட சென்டர் பாயிண்ட், அந்த ஆரிஜினை பொறுத்து எந்த இடத்துல லொக்கேட் ஆகணுமோ அந்த இடத்த கேட்கும். ஸோ இது நீங்கள் இன்ஸ்கிரைப்ட்னு செட் பண்ணதுனால இந்த சர்க்கிளுக்கு வெளியே இந்த பாலிகன் கிரியேட் ஆகிருக்கு. சப்போஸ் சர்க்கம்னு செட் பண்ணிங்கன்னா இதோட சிம்பிள் மாறிடும். ஸோ வெளியே உள்ள இந்த ப்ளூ கலர் லைன் தான் இந்த ரேடியஸ். ஸோ இந்த ப்ளூவை பொறுத்து தான் உங்களோட ரேடியஸ், இந்த சைட்ஸ் நம்பர் ஆஃப் சைட்ஸ் உங்களுக்கு அரேஞ்ச் ஆக போகுது. ஸோ இதோட ரேடியஸ் எவ்வளவு? ஒரு 5. அடுத்தது உங்களோட பாலிகன் பர்டிகுலர் ஆங்கிளில் வேணும்னா ஆங்கிளுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் வெளியே டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பிக் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ ரேடியஸ், ஸோ உங்களோட ரேடியஸ் ஒரு 3 பிக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்கிரிப்ட்னு வச்சதுனால உங்கள் சர்க்கிள் இந்த பாலிகனுக்கு உள்ளே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பாலிகன் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷனில் இதோட ரேடியஸை மாற்றி பார்ப்போம். ஸோ இதோட டயாமீட்டர் 8. ஸோ 8ன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாலிகனோட சைஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ இன்ஸ்கிரிப்ட் சர்க்கிளில் உங்களோட பாலிகன் இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட், அதாவது ஒவ்வொரு என்டிட்டியும் இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக கிரியேட் ஆகும். சப்போஸ் இந்த பாலிகனில் நீங்கள் சர்க்கம்ஸ்கிரைப்னு கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட், அதே டயாமீட்டர் 8. ஸோ இது அவுட்டர் சர்க்கிள். ஸோ இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷனில் இதோட டயாமீட்டரை 8ன்னு சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ இன்ஸ்கிரிப்ட் சர்க்கிளில் சர்க்கிள் உள்ளே இருக்கும், சர்க்கம்ஸ்கிரைபில் இந்த சர்க்கிள் வெளியே இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு லைன்ஸும் இதுக்கு டேஞ்சண்டாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை பொறுத்த வரையும் உங்கள் பாலிகனோட ஒவ்வொரு கார்னர் பாயிண்ட்டும் இதில் அட்டாச் ஆகிருக்கு. பாலிகனில் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன் பார்த்தலாம். ஸோ ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி சென்டர் பாயிண்ட், ஸோ வெளிஸ் கொடுத்து போட போகிறீங்க. பட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ டெலிட். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஸ்ப்ளைன். ஸோ irregular ஷேப்பை நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்ப்ளைனுங்கிற ஆப்ஷன் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்ப்ளைன். ஸோ இது உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த ஆரிஜினல் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அடுத்தது உங்களோட லைன்ஸ். உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கூடிய இடத்துலலாம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வச்சு அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஆஃப்டர் இந்த லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட லைன்ஸ் போதும் அப்படின்னா எஸ்கேப். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் பாயிண்ட் வச்சிங்களோ அங்கெல்லாம் ஒரு ஸ்னாப் பாயிண்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி உங்களோட பாலிகனை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை லைட்டாக நீங்கள் மூவ் பண்ண போனாலும் பிக் பண்ணி உங்களால் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எடிட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதில் உள்ள எலிப்ஸ். ஸோ எலிப்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுல 4 மெத்தட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது எலிப்ஸ், அடுத்து உள்ளது பார்ஷியல் எலிப்ஸ், அதாவது எலிப்டிக்கல் ஆர்க், அடுத்து ஒரு பேரபுலா கோணிக்கிற நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ எலிப்ஸ் பார்த்துடலாம். ஸோ எலிப்ஸில் சென்டர் பாயிண்ட் எதுன்னு கேட்குது. அடுத்தது இதோட மேஜர் ஆக்சிஸ் லென்த் எவ்வளவு, அதே மாதிரி இதோட மைனர் ஆக்சிஸ் லென்த் எவ்வளோதுன்னு கேட்குது. ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல பிளேஸ் ஆகணும். அடுத்தது மேஜர் ஆக்சிஸ் லென்த்தோட ஆஃப் வெளியே எவ்வளோதோ அதை இங்கே மூவ் பண்ணிடுவீங்க. அடுத்தது மைனர் ஆக்சிஸ் இல்லை ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த லென்த் எவ்வளோதோ நீங்கள் இதில் செட் பண்ணிட முடியும். ஸோ இது வரையும் போதும் அப்படின்னா எப்படியும் போதும் கிளிக் பண்ணிட்டீங்க. அடுத்தது ஒரு எலிப்ஸுக்கு எப்படி டைமென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ அதோட மேஜர் ஆக்சிஸ் லென்த் அதே சேம் டைம் மைனர் ஆக்சிஸ் லென்த். ஸோ இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் உள்ளது மேஜர் ஆக்சிஸ் லென்த். ஸோ அதோட வேல்யூஸ் 10. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் உள்ளது இதோட மைனர் ஆக்சிஸ். ஸோ இதோட வேல்யூஸ் 4. ஸோ இந்த லென்த்தையும் கொடுக்கறது மூலியமாக உங்களோட எலிப்ஸோட டைமென்ஷன் அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பொசிஷன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இதோட சென்டர் பாயிண்ட்டை காட்டால் ஆரிஜினில் ப்ளேஸ் பண்ணால் போதும். எலிப்ஸ் சென்டர் பாயிண்ட். ஸோ இதேமாரி ஹைட் ஏற்றினாலும் ஓகே. ஸோ இதோட ஹைட்டை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது மேஜர் ஆக்சிஸாகவும் இது மைனர் ஆக்சிஸாகவும் கிரியேட் ஆகும். அதேமாதிரி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், இது வெர்டிகல் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை இந்த ஆரிஜினை பொறுத்த இடத்துல அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா இது டைமென்ஷன் அண்ட் பொசிஷன் கன்ஸ்ட்ரெயினாக டிஃபைன் ஆகிரும்.
அடுத்து இந்த எலிப்ஸை ஒரு பார்ஷியலாக கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பார்ஷியல் எலிப்ஸ், அதாவது எலிப்டிக்கல் ஆர்க். ஸோ இந்த ஆப்ஷனில் பார்ஷியல் எலிப்ஸ். ஸோ எலிப்ஸை எந்த மெத்தடில் நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்களோ அந்த மெத்தடில் எலிப்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடம் எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடியுங்கிறத சொல்லிக்க போகிறோம். ஸோ எலிப்ஸோட சென்டர் பாயிண்ட் இங்கே ஆரம்பிக்கணும். ஸோ எலிப்ஸோட ஹரிசாண்டல் லென்த், அதாவது மேஜர் ஆக்சிஸ் இல்லை மைனர் ஆக்சிஸ் லென்த் எவ்வளவு, ஸோ அதோட ஆஃப் வேல்யூ, அது ஒய் ஆக்சிஸில் உள்ள லென்த் எவ்வளோன்னு கேட்குது. ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ் லென்த். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஆர்க் எங்கே ஆரம்பிக்கணும், ஸோ எங்கே பிக் பண்ணிங்களோ அங்கேருந்து ஆரம்பித்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸ்லையும் போகும், கிளாக் வைஸ்லையும் உங்களுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ இந்த சைடு வேணால் இந்த சைடு, இந்த சைடு வேணால் இந்த சைடு. ஸோ இது முடிய வேணுமா இல்லை இது முடிய வேணும் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இந்த எலிப்ஸோட டைமென்ஷனை நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 12. ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 5. அடுத்தது இவ்வளோ பேரபுலா. ஸோ இதுக்கு உங்களோட ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் உங்கள் பேரபோலோட ஃபோக்கஸ் லென்த் எவ்வளோ தான் டிஃபைன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வச்ச ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து உங்கள் ஃபோக்கல் லென்த் எவ்வளோ தூரத்தில் இருக்கணுமோ அதை அங்கே டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்கள் ஃபோக்கல் லென்த் 2, 3 அப்படின்னா இந்த 3 டிஸ்டன்ஸில் டைப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதான் இந்த ஃபோக்கல் லென்த். அடுத்து உங்கள் பேரபோலா எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடியணும், ஸோ இங்கே ஆரம்பித்து இந்த இடத்துல முடியணும். ஸோ இந்த பேரபோலா சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் ஆர்ஜின் கூட நீங்கள் பொசிஷன் பண்ண முடியும். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த மிட் பாயிண்ட், அதாவது இந்த ஃபோக்கல் லென்த் எவ்வளோ நீங்கள் டிசைன் பண்ணிடுவீங்க. அடுத்தது இந்த ஃபோக்கலோட இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் கொடுக்க முடியாமல் இதை அரெஸ்ட் பண்ணிட முடியும். அது சேம் வைஸ் இதோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் வெர்டிகல் டிஸ்டன்ஸை முடியாமல் இதை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். எலிப்டிக்கில் பேரபோலா ஃபஸ்ட்டு கொடுக்குறது சென்டர் பாயிண்ட், அடுத்தது ஃபோக்கல் லென்ஸ். இந்த ஃபோக்கல் லென்த்தோட டேரக்ஷனை மாற்றுறது மூலியமாக அவங்களோட ஆங்கிளை உங்களால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ கொடுத்துட்டு ஸ்டார்டிங் ஆங்கிள் அண்ட் எண்ட் டைரக்ஷன். ஸோ இந்த பேராபோலாவை எடிட் பண்ணிக்கிறேன். அடுத்து உள்ளது இதில் கோனிக். ஸோ கோனிங்கிற ஆப்ஷன் பேராபோலா இல்லை ரேடியஸை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகாமல் ஒரு ரோ வேல்யூஸுங்கிற கிரியேட் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ இந்த வேல்யூஸை ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷனாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஆட்டோ டேஞ்சன்சி. ஸோ இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் டேஞ்சன்சியாக இதை கிரியேட் பண்ணாலும் இதை கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்கள் கோனிக்கோட ஸ்டார்ட் பாயிண்ட், அடுத்தது உங்கள் கோனிக்கோட எண்ட் பாயிண்ட், அடுத்து உங்கள் கோனிக்கோட ஹைட் எவ்வளோன்னு கேட்குது. ஸோ உங்கள் கோனிக்கோட ஹைட் இவ்வளவு. அடுத்தது உங்கள் ரோ வேல்யூஸ். ஸோ ரோ வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ண உங்கள் கோனிக் ஷார்ப்னஸாக கிரியேட் ஆகும். ஸோ 0.5 இருக்கிறது எலிப்ஸ் ஃபார்மேட். ஸோ அதாவது சர்க்கிளை பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு ஆங்கிளை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ இது கம்மியாக போணுச்சுன்னா இது சாதாரண பேரபோலா. ஸோ இப்போ இதுக்கு மேலே உள்ள ஷார்ப்பாக கிரியேட் ஆனதுனால இது 0.94. ஸோ உங்களோட மேக்ஸிமம் வேல்யூ 0.94, மினிமம் வேல்யூ 0.06. ஸோ இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம், இந்த எண்ட் பாயிண்ட் அரெஸ்ட் பண்ணிடலாம். இந்த ரோயில் யூஸ் பண்ணி இந்த கர்வேச்சரை நீங்கள் ஈஸியாக டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ இந்த பாயிண்ட்டுங்கிறது இந்த கீழே உள்ள பேஸ்லேருந்து உள்ள ஹைட்டு தான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இந்த பேராபோலங்கிற ஆப்ஷனை டெலிட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃபில்லட். ஸோ ஸ்கெட்ச்லேயே நீங்கள் ஃபில்லட் அண்ட் சாம்பர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸ்கெட்ச்லேயே ஃபில்லட் சாம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான ரெக்டாங்கில் ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்கள் ரெக்டாங்கோட ஃபஸ்ட் கார்னர் அண்ட் செகண்ட் கார்னர். ஸோ இதோட டைமென்ஷன் இது ஒரு 10. ஸோ அதே மாதிரி இதோட வித் ஒரு 10 இல்லை ஒரு 6. ஸோ கிரியேட் பண்ண ஃபீச்சரில் மாடலிங்கில் போய் நீங்கள் ஃபில்லட் அப்ளை பண்ணாமல் ஸ்கெட்ச்லேயே நீங்கள் ஃபில்லட் அப்ளை பண்ணணும்னா இந்த ஸ்கெட்ச் ஃபில்லட். ஸோ ஃபில்லட்டை கிளிக் பண்ணும்போது எவ்வளோ ரேடியஸ்னு கேட்குது. அதாவது 2 கார்னர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஷார்ப்பாக ஜாயிண்ட் ஆகணும்னா ஒரு பர்டிகுலர் ஸ்மூத் ரேடியஸாக ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ரேடியஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரேடியஸ் தேவைப்படுதோ அந்த ரேடியஸ் எங்கே டைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ரேடியஸ் 1. ஸோ 1 டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே 2 ஆப்ஷன், கீப் கன்ஸ்ட்ரெயின்ட் கார்னர்ஸ். ஸோ இந்த ஷார்ப் கார்னரை மறைச்சி புதுசாக ஒரு கர்வ் கிரியேஷன் ஆக போகுது. ஸோ இந்த கர்வும் இருக்கணும், இந்த ஷார்ப் கார்னரும் இருக்கணும் அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கீப் கன்ஸ்ட்ரெயின்ட் கார்னர்ஸ் அப்படின்னா இந்த கார்னர்ஸ் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கிரியேட் ஆகும். ஸோ இது அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த எந்த லைனுமே உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஃபில்லட் ரெடி பண்ணும் போதே டைமென்ஷன் அதில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா உங்கள் டைமென்ஷனை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கீப் கார்னர்ஸை கன்ஸ்ட்ரெயின்ட் கார்னர் டிக் பண்ணிவிட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதில் இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு இடையில உள்ள கார்னர் தான் உங்களுக்கு ஃபில்லட்டாக மாற்ற போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் லைன், அடுத்தது செகண்ட் லைன். ஸோ கீப் கன்ஸ்ட்ரெயின்ட் கார்னருக்கு டிக்கில் இருக்குது, டைமென்ஷனுங்கிறது டிக்கில் இருக்குது. ஸோ ஓகே கொடுக்குறது மூலியமாக இந்த கார்னர் உங்களுக்கு டிஃபைன் ஆயிரும். ஸோ R1ங்கிறது டைமென்ஷன் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிட்டு. ஸோ எகெயின் ஃபில்லட். ஸோ இந்த லைன், நெக்ஸ்ட் இந்த லைன். ஸோ எவ்வளோ கார்னர் 1ங்கிறது ரேடியஸுக்கு கீப் கன்ஸ்ட்ரெயின்ட் கார்னரில் டெவலப் ஆயிரும். ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு ஷார்ப் கார்னரை நீங்கள் ஸ்மூத்தாக ரேடியஸ், அதாவது பர்டிகுலர் ரேடியஸ் உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். அடுத்தது இதோட சாம்பர். ஸோ சாம்பர் பக்கத்துக்கு முன்னாடி இதை கண்ட்ரோல் செட் மூலியமாக பேக் வந்துடும். ஸோ இந்த ஷார்ப் கார்னரை நீங்கள் பர்டிகுலர் டிஸ்டன்ஸு கட் பண்ணதுமே காமிக்கணும். ஸோ ரேடியஸாக இல்லாமல் ஒரு டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சாம்பர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபில்லட் ஆப்ஷன் கீழே சாம்பர் இருக்கும். ஸோ இதில்
மூணு ஆப்ஷன். ஸோ ஆங்கிள் டிஸ்டன்ஸ் அண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ங்கிற மூணு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஆங்கிள் டிஸ்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ ஆங்கிள் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறது ஆங்கிள், ரெண்டாவது கொடுக்க டைமென்ஷன். ஸோ இந்த லைனில் பாருங்க டைமென்ஷனுக்கு லைன் கட் ஆகி ஸோ அதுலேருந்து எவ்வளோ ஆங்கிளுக்கு லைன் ஃபார்ம் இந்த லைனோட ப்ரொஜெக்ஷன் பண்ணால் எங்கே கட் ஆகுதோ அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். டிஸ்டன்ஸ். ஸோ 2 லைன் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, 2 லைனு தனித்தனி டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ண போகிறீங்கன்னா டிஸ்டன்ஸ்னு கொடுத்துக்கலாம். அதே கொடுக்குற 2 டிஸ்டன்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணுற எனக்கு ஈக்குவலாக எடுத்துக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஆங்கிளை பார்த்துருவோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இந்த டிஸ்டன்ஸ் 1. என்டர். ஸோ ஆங்கிள் 45. ஸோ இந்த லைனை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறீங்க. இந்த லைனில் 1ங்கிற டிஸ்டன்ஸ் ஆட் ஆகும். இந்த லைனை அடுத்து சூஸ் பண்ணும்போது இதில் அதுலேருந்து 45 லைன் லென்த் ஆட் ஆகும். ஜூம் பண்ணி பார்த்து தெரியும். ஸோ இந்த கார்னர்லேருந்து 1 mm இந்த சைடு ரிமூவ் ஆகிருக்கு. அந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைனுக்கு வர்ற மாதிரி 45 டிகிரி லைன் போட்டால் எங்கே கட் ஆகுமோ அது உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இது ஒரு க்ளோஸ் லுப்பாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. கண்ட்ரோல் செட். ஸோ அதே ஆப்ஷன் ஃபிட்டரில் உள்ள சாம்பர். ஸோ இப்போ உங்களுக்கு ஆங்கிள் லென்த் தேவையில்லை. சரி ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னா 2 டிஸ்டன்ஸ். ஸோ 2 டிஸ்டன்ஸில் இங்கே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆயிரும். ஸோ இது அன்டிக் பண்ணுறது மூலியமாக D1 T2ங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னால் ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ இங்கே இருக்கிற 1ங்கிற டிஸ்டன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண 2 லைனுக்கும் ஆட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு லைன் அடுத்து செகண்ட் லைன். ஸோ உங்கள் பாயிண்ட்லேருந்து 1ங்கிற இந்த டிஸ்டன்ஸ், அடுத்து 1ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ். ஸோ சேம் டிஸ்டன்ஸாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கும் ஒரு லிங்கேஜ் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு மாறும். ஸோ அடுத்தது சாம்பரில் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ 2 லைனுக்கு நீங்கள் வெவ்வேறு டிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற எனக்கு ஒரு டிஸ்டன்ஸும், ரெண்டாவது சூஸ் பண்ணுற எனக்கு இன்னொரு டிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ங்கிற ஆப்ஷனை அன்டிக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் 1, ரெண்டாவது டிஸ்டன்ஸ் நான் ஒரு 2ன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1, 2ங்கிற டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி ஸோ இந்த லைனில் 1ங்கிற டிஸ்டன்ஸ் ஆட் ஆகணும், இந்த லைனில் 2ங்கிற டிஸ்டன்ஸ் ஆட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு 1ங்கிற வெளியே கொடுத்தனால இந்த 1ங்கிற டிஸ்டன்ஸ் இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து 2ன்னு கொடுத்தனால இங்கே லைன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 2ங்கிறது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறதுல 2, அடுத்து சூஸ் பண்ணுறதுல 1 அப்படின்னாலும் இந்த வேல்யூஸை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ அண்டுங்கிற ஆப்ஷன் ரிவர்ஸில் வந்துக்கிறோம். ஸோ இந்த வேல்யூஸ் இப்போ 2, அடுத்த வேல்யூஸை 1. ஸோ இப்போ இந்த 2 லைனையும் சூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபஸ்ட் லைன் 2, அடுத்த லைன் 1. ஸோ அதேமாதிரி தான் சூஸ் பண்ணோம். இங்கே வேல்யூஸ் மாறிக்கிறதுனால ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண எனக்கு இந்த கார்னர்லேருந்து 2 mm லென்த் ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த செகண்டாக சூஸ் பண்ண எனக்கு 1 mm. ஸோ இந்த கொடுத்த வேல்யூஸ் படி ஆட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த சாம்பரையும் ரெக்டாங்கில் டெலிட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து ஒரு டெக்ஸ்ட். ஸோ ஸ்கெட்சில் எப்படி டெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணுறத பற்றி பார்த்துடலாம். ஸோ டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஒரு ஸ்கெட்ச்லேயோ இல்லை ஒரு ஃபேஸ்லேயோ இல்லை ஒரு கர்வை பேஸ் பண்ணி உங்களால் டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஸ்பைனை யூஸ் பண்ணி ஒரு கர்வ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வரைய டெக்ஸ்ட் ஒரு ஃபேஸுக்கு பேலாக இருக்கணும், இல்லை ஒரு பிளானுக்கு பேலாக இருக்கனாலும் வரைய முடியும். இல்லை இந்த ஸ்கெட்சை ஃபாலோ பண்ணி உங்கள் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னாலும் இந்த டெக்ஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ டெக்ஸ்ட். ஸோ என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை இங்கே டைப் பண்ணிங்க. இங்கே சாய்டாக்ஸ். ஸோ நீங்கள் டைப் பண்ண இந்த டெக்ஸ்ட் எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகணுமோ அதுகிட்ட பிக் பண்ணிங்க, அதுகிட்ட உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சைஸை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ மாற்றுறதுக்கு ஸோ இதோட ஃபாண்டையே மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னா ஃபாண்ட். ஸோ இதோட ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ எந்த ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. ஸோ அதில் உள்ள சப் ஆப்ஷன். ஸோ ரெகுலராக வேணும், இட்டாலிக்காக வேணும், போல்டாக வேணும் அப்படின்னாலும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு போல்டாக வேணாலும் போல்ட். ஸோ அடுத்தது ஹைட். ஸோ உங்கள் டெக்ஸ்ட்டோட ஹைட்டை நீங்கள் யூனிட்ஸை பேஸ் பண்ணியோ இல்லை பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு யூனிட்ஸ் தெரியுது இல்லை பாயிண்ட்ஸ் தெரியுதுன்னா பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் பாயிண்ட்ஸ் தெரியலை பட் ஒரு லைனோட லென்த் இல்லை அந்த லைனை பேஸ் பண்ணி ஒரு மீட்டர்ஸ் வேல்யூஸ் தெரியுது அப்படின்னா அந்த வேல்யூஸ். ஸோ 2 இல்லை 3ன்னு டைப் பண்ணிக்கிறோம். ஸோ 3. ஸோ அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஒவ்வொரு ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸை இங்கேயே கொடுத்துக்க முடியும். ஒவ்வொரு லெட்டருக்கும் உள்ள ஸ்பேஸ் எவ்வளோ நீங்கள் தனியாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அந்த லெட்டர் உள்ள ஸ்பேஸ். எஃபெக்ட் அப்படிங்கிறது சுற்றி லைன்ஸ் ஃப்ரேம் வேணுமா இல்லை அது கீழே அண்டர்லைன் வேணுமான்னு தனியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண டெக்ஸ்ட் ஒன்று நீங்கள் சொன்ன ஹைட்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி எங்கே வேணுமோ எந்த ஃபேஸில் வேணாலும் உங்களால் இதை செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை விட ஒரு கர்வை பேஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னா இவ்வளோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கர்வ். ஸோ இதை ஷேர் பண்ணிவிட்டு எந்த கர்வில் இது கிரியேட் ஆகணுமோ அந்த கர்வை ஷேர் பண்ணுங்கள், அந்த கர்வை ஷேர்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மூலியமாக உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ கர்வை விட்டு வெளியே போனது எதுவுமே விசிபிளாக தெரியாது, சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உள்ள 2க்குள்ள ஸ்பேஸ் டிஸ்டன்ஸ், 2க்கு இடைவெளி எவ்வளோ இருக்கணுமோ அதை சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இதே வேல்யூஸ் இது போல்டாக வேணாலும் போல்டாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இட்டாலிக் ஷேப்பில் வேணாலும் இட்டாலிக் ஷேப்பில் உங்களால் மாற்றிக்க முடியும். போல்டாக வேணும், ஐசிஎம் இட்டாலிக் ஷேப்பில் வேணும்.
ஸோ ரொட்டேட் இந்த சைஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளோ டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறத இந்த டெக்ஸ்ட்டுங்கிற மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ R30 அப்படிங்கிறது இதோட ஆங்கிள் 30. ஸோ நார்மலாக வர்றதுக்கு நார்மல் சைஸ். ஸோ இங்கே உள்ள வேல்யூஸ் என்ன டெலீட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த இடத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நார்மலாக உங்களுக்கு என்ன பொசிஷன் இருந்துச்சோ அந்த பொசிஷனில் கிரியேட் ஆகிருக்கும். அடுத்து ஒரு பேராகிராஃப்மாக டைப் பண்ணுறீங்க, ஒரு லைனோட லென்த்தில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அலைன்மெண்ட். ஸோ லெஃப்ட்டில் அலைன் ஆகணுமா, இல்லை சென்ட்ரல் அலைன்மெண்ட், ரைட் சைடு அலைன்மெண்ட், இல்லை அது இந்த ஈக்குவலாக ஃபுல்லி ஜஸ்டிஃபை ஆப்ஷனில் கிரியேட் ஆகணுங்கிற ஆப்ஷனை நீங்கள் பார்த்துடலாம். ஸோ அடுத்து உள்ள ஒரு கர்வ் மேலேயோ இல்லை ஒரு சின்ன ஸ்கெட்ச் மேலேயோ நீங்கள் இதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கும் போது அந்த ஸ்கெட்சுக்கு மேலே உங்கள் டெக்ஸ்ட் வேணுமா இல்லை கீழே வேணுமான்னு இந்த ஆப்ஷனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷனை இப்போ சேவ் பண்ணிட்டீங்க, அதனால் உங்கள் டெக்ஸ்ட் இது மேலே இருக்குது. ஸோ டவுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டவுனில் கிரியேட் ஆகும். ஸோ அடுத்த 2 ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் ரீட் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணுங்களா இல்லை ரைட் டு லெஃப்ட் ரீட் பண்ணுங்க பார்க்குறேன் இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் வேணுமா இல்லை ரைட் ஆப்ஷன். ஸோ நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறோம். இப்போ இது ஸோ இது மாதிரி தனியாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நார்மலாக தெரியட்டும். ஓகே. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்ட் மாடலில் எடுத்துகிட்டு போய் ஸோ நிறைய ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் உங்களோட டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்டை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் பார் மூலியமாக இதை நார்மல் யூஸ் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துடுறோம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பாயிண்ட். ஸோ ரெஃபரன்ஸுக்காண்டி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தேவை அப்படின்னா அந்த பாயிண்ட்டுங்கிற ஆப்ஷன் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஒரு லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைன்ஸ்லேருந்து சில ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ். ஸோ இங்கெல்லாம் உங்கள் பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தேவை, அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் தேவை, இங்கே ஒரு பாயிண்ட் தேவை. ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நீங்கள் இது ஆரிஜினை பொறுத்தோ இல்லை வேறு ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்தோ நீங்கள் அலைன் பண்ணிக்க முடியும். அதாவது டைமென்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ டைமென்ஷன். ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளவு அடுத்து. ஸோ அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக கன்ஸ்ட்ரெயின் பண்ணி லொக்கேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கர்வ் பேஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் இர்ரெகுலர் ஷேப்பை கிரியேட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ எல்லாமே ரெஃபரன்ஸ். ஸோ டேட்டம் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு கர்வ் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு பொசிஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் கர்வ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் இது உள்ள கிரியேட்டிங் ஃபீச்சர். ஸோ புதுசாக ஒரு ஸ்கெட்ச் ஃபார்ம் பண்ண போங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி புதுசாக ஸ்கெட்ச் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது எல்லாமே உங்களோட ஸ்கெட்ச், அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்கெட்சை எப்படிலாம் எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம்.